ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை நம்பினவங்களை அவன் ஏமாற்ற மாட்டான். அவனை நம்பினவங்களை அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't cheat who trusts him. He doesn't cheat who trusts him. He doesn't cheat. Cheat அப்படின்னா ஏமாத்துறது. ஸோ he doesn't cheat அப்படின்னா அவன் ஏமாற்ற மாட்டான். ஸோ இது எப்பயுமே உள்ள ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகேவா? he doesn't cheat, அவன் ஏமாற்ற மாட்டான். யாரை? who trusts him, யாரெல்லாம் அவனை நம்புகிறாங்களோ அவங்கள அவன் ஏமாற்ற மாட்டான். he doesn't cheat who trusts him. trust அப்படின்னா நம்புறவங்க. ஓகேவா? trust அப்படின்னா நம்புறது. who trusts him, யார் அவனை நம்புகிறாங்களோ அவங்கள he doesn't cheat, அவன் ஏமாற்ற மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன் வார்த்தையெல்லாம் நம்புறதில்ல. நான் அவன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அவன் சொல்கிறது ஃபுல்லாக பொய்யாக தான் இருக்கும், அதனால் நான் அவன் சொல்கிற எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't trust his words. I don't trust his words. I don't trust அப்படின்னா நான் நம்புறதில்லை, நான் நம்ப மாட்டேன். his words, அவனோட வார்த்தைகளை, அவன் பேசுகிறத. I don't trust his words, அவன் வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows everything clearly. He knows everything clearly. He knows everything அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். clearly அப்படின்னா தெளிவாக, அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். He knows everything clearly. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு முழு விஷயமும் தெரியாது. உனக்கு முழு விஷயமும் தெரியாது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரியாது, அதனால் தெரியாமல் பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't know the whole matter. You don't know the whole matter. You don't know அப்படின்னா உனக்கு தெரியாது. The whole matter, முழு விஷயமும் உனக்கு தெரியாது. You don't know the whole matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு முழு விஷயமும் தெரியணும். எனக்கு முழு விஷயமும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழு விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to know the whole matter. I want to know the whole matter. I want to know அப்படின்னா எனக்கு தெரியணும். The whole matter, முழு விஷயமும் எனக்கு தெரியணும். I want to know the whole matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போவேன். நான் இங்கு வரும்போதெல்லாம் அங்கு செல்வேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I go there whenever I come here. I go there whenever I come here. I go there, நான் அங்கே போவேன். I go அப்படின்னா நான் போவேன். ஸோ எப்பயுமே இது நடக்கிற விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. I go அப்படின்னா போகிறது. ஸோ I go அப்படின்னா நான் போவேன். தேர் அங்கே. எப்போ? whenever I come here, நான் எப்பெல்லாம் இங்கே வரணும். whenever I come here, நான் whenever அப்படின்னா எப்போதெல்லாம். I come here, நான் இங்கே வரணும். I go there, நான் அங்கே போவேன். ஓகேவா? இதுவே நீ ஏன் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போகிற, நீ ஏன் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போகிற, நான் எப்போயுமே பார்க்குறேன் இங்கே வரும்போதெல்லாம் நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you go there whenever you come here? Why do you go there whenever you come here? Why do you go there? நீ ஏன் அங்கே போகிற. Why do you go, நீ ஏன் அங்கே போகிற. there அங்கே. ஓகேவா? Why do you go, நீ ஏன் போகிற. Why do you go there, நீ ஏன் அங்கே போகிற. whenever you come here, நீ எப்போல்லாம் இங்கே வரியோ அப்போல்லாம் நீ ஏன் அங்கே போகிற. Why do you go there whenever you come here? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வரும்போது அங்கே போகவே மாட்டேன். நான் இங்கே வரும்போது அங்கே போகவே மாட்டேன். நான் மற்ற எல்லா இடத்துக்கும் போவேன், ஆனால் அங்கே மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never go there whenever I come here. I never go there whenever I come here. I never go there, நான் அங்கே போகவே மாட்டேன். whenever I come here, நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போகவே மாட்டேன். I never go there whenever I come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே வரும்போது அங்கே போவியா. ஸோ இப்போ கொஷினாக கேட்குறோம்.
நீ இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போவியா, எனக்கு சொன்னாங்களே நீ இங்கே வரப்பெல்லாம் அங்கே போவியாமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you go there whenever you come here? Do you go there whenever you come here? Do you go there? நீ எங்கே போவியா? Whenever you come here, நீ இங்கே வரப்பெல்லாம் நீ அங்கே போவியா. ஓகேவா? இதுவே நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன், நான் எப்போயாவது தான் அங்கே போவேன், நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்புறதில்ல, நான் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நான் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன், நான் நம்புறதில்ல. யாரை? த பர்சன் லைக் யூ, ஒன்ன மாதிரியான ஆளுங்களை நான் நம்புறதில்ல. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. இப்போது நான் உன்ன மாதிரி ஆளுங்களை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஸோ இதுவே நான் உன்ன மாதிரியான ஆளுங்களை நம்ப மாட்டேன், அந்த ஆளுங்களை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவே நான் உன்ன மாதிரியான ஆளுங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் யூ அப்படிங்கிற யூங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டும், உனக்கு எவ்வளோ தேவைப்படுது, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு மச் டு யூ வாண்ட். ஹவு மச் டு யூ வாண்ட். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஓகேவா? டு யூ வாண்ட் உனக்கு வேணும், உனக்கு எவ்வளவு வேணும். ஸோ இதுவே உனக்கு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, ஹவு மெனி டு யூ வாண்ட். ஸோ ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு, ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. ஓகேவா? ஸோ ஹவு மச் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எவ்வளோ வேணும், ஹவு மெனி டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எத்தனை வேணும். ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஹவு மச் டு யூ நீட். உனக்கு எவ்வளோ தேவைப்படுது, உனக்கு எத்தனை தேவைப்படுது, ஹவு மெனி டு யூ நீட். ஓகேவா? நீட் அப்படின்னா தேவை. ஸோ உனக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஹவு மச் டு யூ நீட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன கேட்க மாட்டியா. நீ என்ன கேட்க மாட்டியா. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்க மாட்டியா, என்ன கேட்க மாட்டியா, எல்லாரையும் கேட்குற என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ ஆஸ்க் மீ. டோன்ட் யூ ஆஸ்க் மீ. நீ என்ன கேட்க மாட்டியா, டோன்ட் யூ ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை மாதிரி ஆளுங்களை நம்பாத. அவனை மாதிரி ஆளுங்களை நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் ஹிம். டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் ஹிம். டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பாத. த பர்சன் லைக் ஹிம் அவனை மாதிரியான ஆளுங்களை நம்பாத. டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் லைக் ஹிம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவங்க சொல்கிறத கேட்க மாட்ற. நீ ஏன் அவங்க சொல்கிறத கேட்க மாட்ற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you listen to them? Why don't you listen to them? Why don't you listen அப்படின்னா நீ ஏன் கேட்க மாட்ற. to them அவங்கள, அவங்க சொல்கிறத நீ ஏன் கேட்க மாட்ற. Why don't you listen to them? listen அப்படின்னா நான் சொல்கிறத கேளு, லிசன் டு மீ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் சொல்கிறத கேளு, ஒருத்தவங்க ஏதாச்சும் சொன்னால் அது வந்து கேளு அப்படிங்கிறதுக்கு லிசன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ வை டோன்ட் யூ லிசன் டு தெம் அப்படின்னா நீ ஏன் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேற. ஸோ இதுவே நான் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் லிசன் டு தெம். ஐ டோன்ட் லிசன் டு தெம் அப்படின்னா நான் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். யூ டோன்ட் நீட் அப்படின்னா உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை. டு லிசன் டு தெம் அவங்க சொல்கிறத கேட்கணும்னு உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும், நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இன்றைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்க இன்றைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். நான் அவங்கள வேறெல்லாம் பண்ண சொன்னேன், இன்றைக்கும் அவங்க ஏன் அதே பண்ணுறாங்க, அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Are they doing the same even today? Are they doing the same even today? Are they doing the same? Are they doing அப்படின்னா அவங்க பண்ணுறாங்களா, அவங்க பண்ணிகிட்ருக்காங்களா. Are they doing the same? அதே தான், அவங்க அதே பண்ணிகிட்ருக்காங்களா. ஈவன் டுடே, இன்றைக்கும் கூட அவங்க அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா. Are they doing the same even today? இன்றைக்கி கூட அவங்க அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க நாளைக்கு கூட அதே தான் பண்ணுவாங்க, அவங்க நாளைக்கு கூட அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தே வில் டூ த சேம் ஈவன் டுமாரோ. தே வில் டூ த சேம் ஈவன் டுமாரோ. தே வில் டூ த சேம், அவங்க அதே தான் பண்ணுவாங்க. ஈவன் டுமாரோ, நாளைக்கும் அவங்க அதே தான் பண்ணுவாங்க. தே வில் டூ த சேம் ஈவன் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உடனே வீட்டை விட்டு வெளியே வா. உடனே வீட்டை விட்டு வெளியே வா, நான் வெளியில் தான் நிற்கிறேன், உடனே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் இம்மீடியட்லி. கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் இம்மீடியட்லி. கம் அவுட் அப்படின்னா வெளியில் வா, ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வா. கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ். இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, உடனே வீட்டை விட்டு வெளியே வா. கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் ஒன், அவன் கூப்பிட்டதும் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவன் கூப்பிட்டதும் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I came out of the house immediately when he called me. I came out of the house immediately when he called me. I came out of the house அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். immediately அப்படின்னா உடனே, நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். when he called me, அவன் என்ன கூப்பிட்டப்ப, அவன் என்னை கூப்பிட்டதும் நான் வீட்டை விட்டு உடனே வெளியே வந்தேன். I came out of the house immediately when he called me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't come out of the house immediately if he calls you. Don't come out of the house immediately if he calls you. Don't come out of the house immediately அப்படின்னா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. Don't come, வராத. Out of the house immediately, வீட்டை விட்டு வெளியே உடனே வராத. If he calls you, அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் வேலையை முடிச்சுட்டு உடனே இங்கிருந்து போ. உன் வேலையை முடிச்சுட்டு உடனே இந்த இடத்த விட்டு போ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Finish your work and leave this place immediately. Finish your work and leave this place immediately. Finish your work அப்படின்னா உன்னோட வேலையை முடி. Finish அப்படின்னா முடி. Your work, உன்னோட வேலையை முடி. Finish your work and leave this place, இந்த இடத்த விட்டு கிளம்பு. Immediately, உடனே. உன் வேலையை முடிச்சுட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. Finish your work and leave this place immediately. நெக்ஸ்ட் ஒன், நான் என் வேலையை முடிச்சுட்டு உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன். நான் என் வேலையை முடிச்சுட்டு உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன், அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I finished my work and left that place immediately. I finished my work and left that place immediately. I finished my work and left that place immediately. I finished அப்படின்னா நான் முடிச்சிட்டேன். My work, நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு and left, கிளம்பிட்டேன். that place, அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். immediately அப்படின்னா உடனே. நான் என் வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டேன். I finished my work and left that place immediately. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா? நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா இல்லை கொஞ்சம் நேரம் இருந்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாருடைய உதவியும் இல்லாமல் நீ இதை பண்ணுவியா? யாரோட உதவியுமே இல்லாமல் நீ இதை பண்ணுவியா? இல்லை உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will you do this without anyone's help? Will you do this without anyone's help? Will you do this? நீ இதை பண்ணுவியா? Without anyone's help. யாரோட உதவியுமே இல்லாமல் அப்படிங்கிறது தான் without, ஓகேவா? ஸோ will you do this without anyone's help? யாரோட உதவியுமே இல்லாமல் நீ இதை பண்ணுவியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை வாங்குறதுக்கு அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. இதை வாங்குறதுக்கு அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't have enough money to buy this. He doesn't have enough money to buy this. He doesn't have enough money அப்படின்னா அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. டு பை திஸ், டு பை அப்படின்னா வாங்குறதுக்கு, திஸ் இதை வாங்குறதுக்கு அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. He doesn't have enough money to buy this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சரியாக பண்ண மாட்டேன். நான் இதை சரியாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் நாட் டூ திஸ் பர்ஃபெக்ட். ஐ வில் நாட் டூ திஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னா சரியாக பண்ணுறது, ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.